Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. Now பார்த்துட்டு இருக்க இந்த basic English seriesல நம்ம next பார்க்க போறது prepositions. நான் நிறைய prepositions ரிலேட்டடா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதுவே பார்க்கலாம். நீங்க பார்க்க போறது prepositions பத்தி நம்ம ஜெனரலா கத்துக்க போறோம். So prepositions எப்பவுமே ரெண்டு வார்த்தைக்கான ரிலேஷன்ஷிப் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றதுதான் prepositions. For example, the ball is under the bed. அதுதான். ஸோ இது ரெண்டு விஷயத்தை குறித்து சம்மந்தப்படுத்தி பேசுறது தான் ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் எப்போவுமே ஒரு விஷயங்கள் வந்து எங்கே இருக்கு, எப்போ இருக்கு, ஒரு வழியை பற்றி ஒரு டைரக்ஷன் பற்றி சொல்றது தான் ப்ரப்போசிஷன். எங்கே, எப்போ அண்ட் இல்லைன்னா ஒரு டைரக்ஷன். ஸோ இந்த விஷயங்களை பற்றி சொல்றது தான் ப்ரப்போசிஷனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இன், ஆன், அண்டர், நியர், ஃபார், த்ரூ இதெல்லாமே வந்து ப்ரப்போசிஷன்ஸ் தான். த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆன் preposition. The keys are in my bag. In preposition. The cat is under the chair. We live in Abu Dhabi. In preposition. She walked through the park. Through preposition. Above, below, beside, near, between இதெல்லாம் கூட ப்ரப்போசிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் சுரேஷ் ஜான்சன்.